அன்பிற்குரிய அருமை இவர் மக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல வகையான படைப்பினங்களை படைத்தாலும் மனித சமுதாயத்தை உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறான். மனித சமுதாயத்தை உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ஏன் இந்த உலகத்தில் படைத்தான் என்றால், மனிதனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவன் புனிதனாக திரும்பி என்ன செய்ய வேண்டும், தன்னிடத்திலே வர வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் படைத்தானே தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்கும் இந்த உலகத்தில் படைக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே புனிதர் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். மனித புனிதர் என்றால் யார் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனித புனிதர் என்றால் அவர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல்படாத, எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த அளவுக்கு செயல்பட வேண்டுமோ அதை விட என்ன செய்யும், அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். உதாரணமாக நான் உங்களுக்கு விளங்குவதற்கு சொல்லுகின்றேன். நம் கண்ணின் மூலமாக என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். காதின் மூலமாக கேட்க முடியும். கல்வின் மூலமாக சிந்திக்க முடியும். அதுவும் எல்லாம் ஒரு அளவுக்குத்தான், அளவை மீற முடியாது. ஆனால் யார் மனித புனிதராக தன்னை மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு உடம்பு பூரா கண்ணாக இருக்கும், உடம்பு பூரா காதாக இருக்கும், உடம்பு பூராமுமே கல்வாக இருக்கும். அவர்கள் உடம்பிலே எல்லா உறுப்புகளின் மூலமாக பார்ப்பார்கள், எல்லா உறுப்புகளின் மூலமாக கேட்பார்கள், எல்லா உறுப்புகளின் மூலமாக சிந்திப்பார்கள். அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியவன் நாம் தான். நாம் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். வானத்திலே இருந்து மழை பெய்கின்றது. நாம் கேட்டால் என்ன சொல்கின்றோம், மேகத்திலே இருந்து மழை பெய்கின்றது. அதாவது பூமியிலே உண்டான எல்லா வகையான சக்தியும் இழுக்குகிறது, உஷ்ண சக்தியை இழுக்குகிறது, இழுத்து மேகத்திலே இருந்து மழை பெய்கிறது என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்திலே கீழே இருந்து மேகத்திற்கு போய் பாருங்கள், மழை பெய்வதை கண்ணால் காண முடியுமா? மேகத்துக்கு மேலே போய் பாருங்கள், மழை பெய்வதை கண்ணால் பார்க்க முடியுமா? ஆக மழை எங்கே இருந்து பெய்கின்றது? வானத்தில் எந்த இடத்திலே இருந்து பெய்கின்றது? மேகத்திலே இருந்து பெய்கின்றதா, மேகத்திற்கு மேலே இருந்து பெய்கின்றதா? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆக மொத்தம் கீழே இருந்து மேலே போக போக மழை விழுவதை கூட என்ன தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இது எங்கே இருந்து விழுகின்றது என்று மனித புனிதர்களுக்கு தெரியுமா? இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு நான் விளங்குற மாதிரி சொல்றேன். பூமியிலே தண்ணீர் உருவாகின்றது, ஊத்து உருவாகின்றது. அந்த ஊத்தை தோண்ட தோண்ட என்ன செய்து கொண்டிருக்கும் தெரியுமா? அதாவது தண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எந்த இடத்திலே இருந்து ஊத்து உருவாகின்றது, அதனுடைய அடித்தளம் எது என்று யாராவது இதுவரைக்கும் சொன்னதுண்டா? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நன்றாக எண்ணி பாருங்கள். ஆனால் மனித புனிதர்களுக்கு இது தெரியுமா? அவர்கள் யார் என்றால் எல்லா நிலையிலும் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை என்ன செய்வார்கள், நினைத்து பார்ப்பார்கள். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அவர்களிடத்தில் என்ன இருக்காது, உயர்வு தாழ்வு என்பதே இருக்காது. பொதுவாக அவர்கள் இருக்கும் இடமே என்ன செய்யாது, உலகத்திற்கு தெரியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, கூஃபாவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. பகதாதிலே உள்ள கூஃபாவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. எந்த நிலையில போறாங்க? அமீருல் முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில போறாங்க. போய் கொண்டிருக்கையிலேயே ஒரு குதிரையை பார்க்குகிறார்கள், ஒரு வீட்டு முன்னால் குதிரையை பார்க்குகிறார்கள். பார்த்து விட்டு என்ன சொல்றாங்க, தன்னுடைய தோழர்கிட்ட சொல்றாங்க, இந்த குதிரை நன்றாக தெரிகின்றது, ஆகையினால் இந்த குதிரையை விலைக்கு கொடுத்தால் நியாயமான விலைக்கு வாங்கி கொள்ளலாம். அவரிடத்திலே போய் கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், இன்ன ரேட்டுன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ரேட்டை கொடுத்து என்ன செய்யறாங்க, குதிரையை வாங்குறாங்க. வாங்கி கொஞ்சம் தூரம் போகின்ற பொழுதே அந்த குதிரை நொண்ட ஆரம்பிக்கிறது. நல்லா போன குதிரை நொண்ட ஆரம்பிக்குது. இது யாருடைய விதி? உமருடைய விதியா, வீட்டுக்காரருடைய விதியா, அல்லாஹ்வுடைய விதியா? நம்மளே என்ன செய்வோம், அருமையான மாப்பிள்ளையை தேடுவோம், அருமையான பொண்ணை தேடுவோம். ஏன்னா கட்டி கொடுத்த பின்னால் என்ன
ஒரு சில நாட்களிலேயே உச்சம் வந்துவிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள்லேயே உச்சம் வந்துவிடும். இன்னைக்கு உலகத்தில் யார் தீன் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆணுக்கோ பொண்ணுக்கோ தீனை பார்க்குகிறோமா? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், அலி இடத்திலே தீன் இருக்கான்னு பாரு. தீன் இருந்தால் ஃபாத்திமாலை கட்டி கொடுத்தான். தீன் இருந்தால் ஃபாத்திமாலை கட்டி கொடு. அவர்கிட்ட பாவம் என்ன, மகர் கொடுக்குறது கூட வழி இல்லை, மகர் கொடுக்க கூட வழி இல்லை. அன்பிற்குரியவர்களுக்கு தீன் உள்ளவங்களுக்கு அந்த உச்சம் வரவே வராது. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, குதிரை நன்றாக இருக்குகிறதுன்னு பார்த்தாங்க தவிர்த்து நம்மளிடத்திலே வந்த பின்னால் அல்லாஹ் இந்த குதிரையை நன்றாக வைத்திருப்பானா அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கே வரல. ஏனென்றால் மனிதன் தவறக்கூடியவன் தான். கொஞ்சம் தூரம் போனவன்னா என்ன செய்யுது, குதிரை நொண்டுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியம், என்னடா உம்பா போச்சு. அப்ப வீட்டுக்கு குதிரைக்காரத்தை திருப்பி போகின்றார்கள். போன உடனே அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள் விவரத்தை. அவர் சொல்லுகிறார், உமர்ந்து அவருக்கு தெரியாது, அமீருல் மோமினீன் தெரியாது. அவர் சொல்லுகிறார், உங்களிடத்திலே கொடுக்குகிற பொழுது சுத்தமாகத்தானே கொடுத்தேன், குதிரை என்னிடத்திலே இருக்கிற பொழுது நன்றாகத்தான் இருந்தது, பொருளை சுத்தமாக வியாபாரம் பண்ணிவிட்டேன், அதற்கு பின்னால் எனக்கு தெரியாது. உமர் சொல்றாங்க, ஒரு நாள் ஆகலப்பா, 2 நாள் ஆகல, ஒரு சில மணி நேரம் கூட ஆகல அப்படின்னு சொல்லுகிற பொழுது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த கூஃபாவிலே ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் இருக்குகிறார், வயதில் நடுத்தர வயதுள்ளவர் தான். அவர் என்ன தீர்ப்பு சொல்லுகிறாரோ அதை கூஃபா ஏற்றுக்கொள்ளும், வாங்க போகலாம்ங்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, அவரிடத்திலே போகிறார்கள். அவர் பேர் சுரை. அவர் ரசூலை பார்க்கல. ரசூலை பார்த்தவங்களுக்கு பேர் தான் சஹாபி. ரசூலை பார்க்காட்டி சஹாபி கிடையாது. அவர் யார், தாபி. பல சஹாபாக்களை, ரசூலுடைய நண்பர்களை பார்த்தவர். அவரிடத்திலே போகின்ற பொழுது நாயத்தை விசாரிக்கிறார். விசாரித்த உடனே அந்த சுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரை பார்த்து, உமரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் குதிரை வாங்குகிற பொழுது நன்றாக இருந்ததா இல்லையா? ஆம். உமர் போய் கைகட்டி நிற்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் யாரு? உமருக்கு அடிமை. உமர் தான் அமீருல் மோமினீன், சுரைக அமீருல் மோமினீன் அல்ல. அவர் சொல்லுகிறார், குதிரை வாங்குகிற பொழுது நன்றாக இருந்ததா இல்லையா? ஆம் இருந்தது. வியாபாரம் பண்ணுகிற பொழுது சரியாக பண்ணினாரா இல்லையா? ஆம் பண்ணினார். இப்ப என்ன தீர்ப்புன்னு உமர் கேட்கிறாங்க. உங்களிடத்திலே வந்த பின்னால் குதிரையுடைய தலைவிதி இப்படி ஆக வேண்டும் என்று எழுதி இருக்கிறது, இதற்கு குதிரைக்காரர் ஒன்றும் செய்ய முடியும், வியாபாரம் முடிந்து போய்விட்டது, இதுதான் உங்களுடைய தீர்ப்பான் உமர் கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், சுரை, இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, என்னுடைய தீர்ப்பு அல்ல. அவர் சொல்றார், இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, என்னுடைய தீர்ப்பு அல்ல. அப்போ உமர் கேட்கிறாங்க, மன் இன்த அந்த தாலம், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்பதான் கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லுகிறார், அன ஆலமுல்லா வல்லாஹி அன்த லா தஅலம், நான் அல்லாஹ் ஒருவனை அறிந்திருக்கிறேன், உங்களை எனக்கு தெரியாது, எனக்கு அது அவசியமும் கிடையாது, உங்களை அறிய வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அல்லாஹ் ஒருவனை அறிந்திருக்கிறேன், நான் வேற உங்களை அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. நியாயம் அநியாயம் என்பதற்கு மக்கள் என்னிடத்திலே வந்தால் இதுதான் தீர்ப்பு. அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அன உமர் அமீருல் முஃமினீன், நான் தான் உமர் அமீருல் முஃமினீன், அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை இடது பக்க கை நான் தான் அப்படின்னு சொன்னவண்ண சுரை அப்படி எழுந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, லா தக்கூன் லா தக்கூமு, நீங்கள் நிற்க வேண்டாம், எழுந்திருக்க வேண்டாம், முக்கூது, நீங்கள் உட்காருங்கள் உட்காருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பை செய்து விட்டீர்கள், நான் இப்பொழுது தீர்ப்பு செய்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை எனக்கு செய்து முடித்து விட்டீர்கள், நான் இப்பொழுது தீர்ப்பு செய்கின்றேன். அதாவது குதிரை என்னிடத்தில் இருந்து வந்த பின்னால் நோய் ஏற்பட்டது, பிராபலம் ஏற்பட்டது, என்னை சார்ந்தது என்று நீங்கள் தீர்ப்பு செய்தீர்கள், சந்தோஷம். நான் இப்ப தீர்ப்பு செய்கிறேன். இந்த கூஃபாவுடைய தலைமை நீதிபதி யார் தெரியுமா? எனக்கு தீர்ப்பு செஞ்ச நீங்கள் தான் இன்றையில இருந்து கூஃபாவுடைய நீதிபதி. உமர் ரலியல்லாஹு தீர்ப்பு செய்யறாங்க. அப்ப
அல்லாஹ் ரசூலுக்கு சொல்றான், மன் ஹாஃபல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தால், அல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹாஃபல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்தால், ஹாஃபல்லாஹு குல்லு ஷைஇன், அல்லாஹ் வானம் பூமி அதற்கு மத்தியிலே உண்டான எல்லாவற்றையும் உங்களுக்கு பயப்பட வைப்பான். அப்பதான் உமர் சொல்றாங்க, எனக்கு தீர்ப்பு செஞ்சுட்டங்கல்ல, இப்ப நான் தீர்ப்பு செய்கிறேன். இந்த கூஃபாவுடைய மாகாணத்திற்கு ஒரு தலைமை நீதிபதி வேண்டும், அதை தேடிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது கூட அதற்காகத்தான் கூஃபாவுக்கு வந்தேன், வேறு எந்த வேலையிலும் அல்ல. ஆனால் நான் ஒரு அமீரை தேடுகிறேன், நீதிபதியை தேடி வருகிறேன் என்று என் கூட வந்த என் தோழருக்கு கூட தெரியாது. இப்பொழுது நான் தீர்ப்பு செய்கின்றேன். நீங்கள் தான் இன்றில் இருந்து உலகத்தில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் கூஃபாவுடைய தலைமை நீதிபதி நீங்கள் தான் அப்படின்னு சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு போறார்கள். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, சொல்லி நியமித்து விட்டு என்ன செய்கிறாங்க? கூஃபாவை விட்டு என்ன செய்கின்றார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிளம்புகிறார்கள். அன்பிற்குரியவர்கள், ஆக நான் என்னத்தை சொல்ல வந்தேன்? அதாவது மனித புனிதர்களுக்கு எல்லாம் கண்ணுதான், எல்லாம் காதுதான், எல்லாம் இதயம்தான். உடம்பில் இருக்கக்கூடிய கண்ணு மாத்திர வேலை செய்யாது, கை மாத்திர, அதாவது காது மாத்திர வேலை செய்யாது, இதயம் மாத்திர வேலை செய்யாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாக மாற்றி கொடுக்க அல்லாஹ்வுக்கு முடியும். இது அவனுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை என்ன செய்ய முடியாது, யாரும் மாற்ற முடியாது. காரணம், யார் அல்லாஹ்வின்பால் தன்னை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிங்காசனத்தை அமைய வைக்குகிறான். அதாவது சஹாபாக்களிடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய அரசு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இதை சொல்லி முடிக்கணும். அல்லாஹ்வுடைய அரசு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒன்னொன்னு சொன்னாங்க. கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் தன்னுடைய அரசின் மீது அமர்ந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அரசு எங்க இருக்குது? இதுவரைக்கும் யாரும் சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி திருப்பி சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய அரசு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மனித புனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அரசு இருக்குன்னாங்க. குலூபுல் மோமினீன் அரசுன்றாங்க. புகாரில ஒரு ஹதீஸ். மூமின்களுடைய உள்ளம் தான் அல்லாஹ்வுடைய அரசு. மூமின்களுடைய உள்ளம் தான் அல்லாஹ்வுடைய அரசு. அப்ப மூமின்களுடைய உள்ளத்துக்குள் அல்லாஹ் வந்து உட்கார்ந்து விட்டானேயானால் அவர்கள் உலகத்தை தேட தேவையில்லை, அவர்கள் உலகத்தை அறிய தேவையில்லை. உலகம் அவர்களை அறியும், உலகம் அவர்களை தேடி வரும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏன் நம்மை படைத்தான்? ஒரு சின்ன தவறின் மூலமாக படைத்தான். அந்த தவறை உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதமுடைய மக்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனா செஞ்சுக்கிட்டே இருந்தா உலகமும் நிம்மதி இருக்காது, ஆகிரத்து நிம்மதி இருக்காது. அதில் இருந்து திரும்பி மன்னிப்பு கேட்டு எந்த புனிதத்துவத்தோடு வாழ்ந்தோமோ உடல் இல்லா சூழ்நிலையிலே, அந்த புனிதத்துவத்தோடு உடலோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்மை படைத்தான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால இந்த வாழ்க்கை, இந்த வழிமுறையிலே சென்றவர்கள் எல்லாம் இறை நேசம் அடைந்து விட்டார்கள். அவர்கள்தான் இறை நேசர்கள். தேடியெல்லாம் போக தேவையில்லை. இறை நேசர்கள் தேட வேண்டிய தேவையே இல்லை. நாம் இறை நேசராகலாம். ஆனால் இறை நேசர்களை சந்தித்தால் நேசம் கிடைக்கும். இறை நேசர்களை சந்தித்தால் நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் இந்த வழியிலே நடந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அன்புக்கு பாத்தியமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அதே வழியிலே நடந்து இறை அன்பை எல்லா உலகத்திலும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.